உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு நல்ல பதிவு தான். இப்போ நவகிரக கிரக தோஷத்த பத்தி வரிசையா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்குறது வந்து சந்திர கிரகத்தோட தோஷ நிவர்த்திக்கான பரிகாரம் இது. சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஜாதகத்தில வந்து ஒரு எந்தெந்த லக்னத்துக்குன்றது ஒரு கணக்கு இருக்குங்க. அ அத விடுங்க. அது ஏன்னா தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். அந்த லக்னம்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் செய்யணும். அப்படி உங்களுக்கு வந்து சந்திர தசை நடக்குது எனக்கு. எனக்கு சந்திரனால வந்து பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் எந்த வகையிலயும் ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த பரிகாரத்த செய்யுங்க. அதேமாரி ஜாதகத்தில வந்து சந்திரன் வந்து நீச்சமா இருக்கிறவங்களும் இத செய்யலாம். சரிங்களா? அ என்ன பண்ணணும்னா, இப்போ ஆனா அதுக்காக வந்து எல்லாரும் செய்யக்கூடாது. இந்த கும்ப லக்னம்னு வச்சுக்கங்க. சந்திரன் 6ஆம் அதிபதி. அவர வந்து விட்டுறணும். அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரு மறைஞ்சிட்டாருன்னா நீச்சமாயிட்டாருன்னா உங்களுக்கு பலம் தான். சரிங்களா? அதனால சந்திர தசை நடக்குது. எனக்கு ஒண்ணும் எந்த ஒரு காரியமும் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, இந்த நான் சொல்ற பரிகாரத்த செய்யுங்க. தினசரி நீங்க குளிக்கிறப்போ, காலையில கொஞ்சோண்டு தயிரு, தயிர எடுத்து அ உடம்புல கொஞ்சம் தேய்ச்சிக்கங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா குளிக்குங்க. குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த சந்திர கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தசை கொஞ்சம் வலுவா இருந்து ஒரு கணக்குங்க. அதே மாரி இரவுல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து, நிலவு ஒளிய வந்து உடம்புல வந்து வாங்கிக்கங்க. மொட்டை மாடி அது மாரி எங்க இருந்தாலும் போயிட்டு, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நிலவு ஒளியில வந்து நல்லா மே ஒளி உடம்புல படுற மாரி பார்த்துக்குங்க. அது எப்படின்றத நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நிலவு ஒளியில உட்காந்து சாப்பிடுற மாரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிக்கங்க. சாப்பிடணும். அந்த நிலவு ஒளியில அந்த ஒளி அந்த சாப்பாட்ல நம்ம சாப்பாட்ல பட்டு உட்காந்து சாப்பிட்டுன்னு வந்தோம்னா, கண்டிப்பா அது வந்து நல்லாருக்கும். அது குறிப்பா வந்து இந்த கடற்கரைக்கு சென்று, பௌர்ணமி ஒளியில சாப்பிட்டு வந்தாங்கன்னா, மிகப்பெரிய சந்திரனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஏன்னா, கடல் சார்ந்த இடத்துல இருந்தா சந்திரனுக்கு வலு அதிகம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.